வெல்கம் பேக் டு நம்ம கிராமம். நாங்கள் இருக்கிற ஊர் இதுதான். க்யூட் அழகான ஒரு கிராமம் இது. கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா நிறைய பொட்டி கடை, பூக்கடை, டீ கடை, அந்த காலத்தை வைப்ஸ் கிடைக்கும் பாருங்களேன். உங்களுக்கு எதுவுமே சேஞ்ச் மாற்றம் கிடையாது, அப்படியே இருக்கும். பால் கடை. ஸோ அப்படி தான் நான் கொஞ்சம் பிரசாதத்துக்கு பூ பழம் கும்பிடுறதுக்கு வாங்கலான்னு வந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா ஆடி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல். ஸோ பூவெல்லாம் வாங்கிட்டு கூடிய பச்சை சுண்டக்காய் இருந்துச்சு, ஃப்ரெஷ், அதுவும் வாங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு, கண்டிப்பாக நர்வஸ் கூட. இதுக்கு முன்னாடி நான் செஞ்சதே இல்லை. ஸோ நம்ம வீட்டில் வந்து நம்ம இருக்கிற கம்யூனிட்டியில் எல்லா லேடிஸ் கூப்பிட்ருக்கேன், கூடயே பசங்களையும் கூப்பிட்ருக்கேன். ஏன்னா ஃப்ரைடே ஈவினிங் இல்லைங்களா. ஸோ பசங்களை விட்டுட்டு லேடிஸ் வந்தாங்கன்னா நிம்மதியாக உட்காரவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நிறைய இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருக்கேன். மஞ்சள் குங்கத்துக்கு கூப்பிடுவாங்க, பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கேன். அழகாக பண்ணுவாங்க பாருங்களேன். ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப ஆசை பண்ணணும்னு, பட் பண்ணதே இல்லை. ஸோ இந்த வீட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, எக்ஸைட்மெண்ட், சந்தோஷம், நர்வஸ் கூட. ஏன்னா இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேலில் எனக்கு தெரியாத ஒரு சமையல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். அதாவது புளியோதரை. வீட்டிலலாம் புளியோதரை நான் கொஞ்சமாக எப்போயோ ஒரு வாட்டி பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். சரி, என் பெரியம்மா கிட்டே, கசின்ஸ் கிட்டெல்லாம் கேட்டுட்டு நிறைய டிப்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு கான்ஃபிடென்ஸு, நல்லா வரும். பிரசாதம்னு சொல்லி செய்கிறோம் இல்லைங்களா, எல்லாருமே சாப்பிடணும், கம்மியாக வேறு ஆகிடக்கூடாது. அதிகமாக ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், இன்னும் 10 பேர் கூட நம்ம ஷேர் பண்ணி பிரசாதம் சாப்பிடலாம். ஸோ நம்ம மந்திரில் பிரசாதத்துக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது. எல்லாருமே வயிறு நிறைஞ்சி நல்லா டேஸ்டான ஒரு பிரசாதம் வந்து நம்ம ரெடி பண்ணணும். கடவுளெல்லாம் வேண்டி அடுப்பெல்லாம் கும்பிட்டு, ஸோ முந்தின நாளே பார்த்திங்கன்னா பெரியம்மா கசின்ஸ் கிட்டெல்லாம் பேசிட்டு புளியோதரை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுதான் மெயின் டிஷ்ஷு. கூட சுண்டல், அதுக்கப்புறம் வந்து உளுத்த வடை. ஓகேவா. ஸோ எல்லாமே ஆசையாக பார்த்திங்கன்னா நல்லா மழை காலம் வேறு, சூடாக சுண்டல், நல்லா கிறிஸ்பியாக வடை, நல்லா வாய்க்கு ருசியாக புளியோதரை, இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னாக்கா அது லார்ஜ் ஸ்கேலில் வேறு. வடையெல்லாம் வீட்டில் போட்டிருக்கோம், அது எனக்கு தெரியும். பட் இந்த அளவுக்கு லார்ஜ் ஸ்கேலில் நான் நிச்சயமாகவே எப்போவுமே செஞ்சதில்லை. ஸோ 50 பேருக்கு நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி புளியோதரை கூட பார்த்திங்கன்னா நல்லா சாதத்தை வடிச்சிட்டு, நல்லா பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெயெல்லாம் ஊற்றி, இதெல்லாம் டிப்ஸ் என் பெரியம்மா கொடுத்தாங்க. அதே மாதிரி பவுடர் நம்ம வீட்லேயே நல்லா கோவில் புளியோதரை நல்லா மணமாக வாசனமாக செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெயில் செஞ்சு அன்றைக்கி வந்து சாமிக்கிட்ட படிச்சுட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம். நம்ம பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் புளி பல்ப் கொடுத்தாங்க. பட் அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு லேடிஸ் மட்டும் கூப்பிடலாம், 5 பேரை கூப்பிடலாம், 8 பேரை கூப்பிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி அந்த பல்ப் சரியாக ஆகிட்டுருக்கோம். அதாவது அந்த ரா நம்ம வந்து புளியோட இது ஓகேவா. பட் அது வந்து சரியாகலைன்னா என்றைக்கு நம்ம பூஜை வச்சுருந்தோமோ அன்றைக்கே வந்து மிச்சம் எல்லாமே ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ரெடி பண்ணேன். பவுடர் இருக்கட்டும், புளியை வந்து நல்லா இது பண்ணி மேஷ் பண்ணி நல்லா பாயில் பண்ணி, அதெல்லாமே ஒரு நாள் முன்னாடி இதெல்லாம் செஞ்சுருக்கலாம். ஸோ கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்திருக்கும், பட் நோ ப்ராப்ளம். ஸோ கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருந்துச்சு. பட் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு செஞ்சாச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக. அண்ட் ரொம்ப பெரிய விஷ் இது, எனக்கு ஒரு கனவு இது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது செஞ்சுட்டு இனிமேல் வந்து இந்த மாதிரி நிறைய செய்யணும். இந்த அளவுக்கு லார்ஜ் ஸ்கேலில் இல்லைனாக்கா கூட நம்ம குட்டி குட்டியாக இந்த மாதிரி நிறைய பூஜைங்க நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே கூப்பிட்டு செய்யலாம். ஸோ அன்றைக்கி சாயங்காலமாக பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கு சொல்லியிருந்தேன். 6:30 மணிக்கு மேலே எல்லாருமே வர சொல்லி. ஸோ எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் வந்து அந்த கிளறதுக்கு, ஏன்னா ரைஸ் வேறு 2 பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுட்டு நம்ம வந்து புளியோதரை ரெடி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு அன்றைக்கி. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஈவன் உளுத்த வடை எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து வடை சுட்டுட்ருக்கும் போது எல்லாருமே கேட்டாங்க, ஹெல்ப் வேணால் சொல்லுங்கள், நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு வடை சுடும் போது பார்த்திங்கன்னா 6 மணி ஆகிப்போச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம வந்து பூஜை எல்லாம் படிச்சுட்டு வேறு எல்லாருமே 6:30 மணிக்கு வந்துடுவாங்க இல்லைங்களா. தாம்பலம் கூட எல்லாமே ரெடி பண்ணி பசங்க அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணாங்க. அப்புறம் வந்து வாழை எல்லாம் கட் பண்ணி, விஹான் பார்த்திங்கன்னா எனக்கு டஸ்ட்பினில் இதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு, ஸோ பசங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் மிக்ஸ் பண்ணுறது, இறக்குறது எல்லாமே அதெல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்வீட்ஸ் மட்டும் கடையிலேருந்து வாங்கிட்டோம். டைம் பறந்து போச்சு. 6 மணி நேரம் 7 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஒரு 3 மணி வரைக்கும் கூலாக இருந்தேன். நான் என்ன யோசிச்சேன்னா 4 மணி வரைக்கும் நம்ம எல்லாம் க்ளீனாக முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் புடவை கட்டலாம். என் ஹஸ்பண்ட் சிரிச்சாங்க சொல்லும் போது. அன்றைக்கி ஒரே ஒரு குறை அப்படின்னா புடவை கட்டல. ஆசையாக இருந்துச்சு புடவை கட்டலான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கேட்டாங்க. பட் கொஞ்சம் கம்மல் எல்லாம் மாற்றிருந்தேன். பட் அவ்வளோதான். ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டிருந்தேன், புது ட்ரெஸ் தான், போன வருஷம் வாங்கினது, ஃபர்ஸ்ட் டைம் போட்டுட்ருக்கேன். ஸோ எல்லாமே க்ளீனாக எடுத்து வச்சுட்டு பிரசாதத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு சாமிக்கிட்ட படிக்கணும் இல்லைங்களா. ஸோ வடை மற்றும் பாருங்கள், இதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸு, பச்சை கலர் ட்ரெஸ்ஸு. ஸோ கரெக்டாக 6 மணிக்கு பாம்பு வந்திருக்கு நம்ம வீட்டில்.
பாம்பு லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் அக்கத்து பக்கத்தில் நிறைய வந்திருக்கோம். நம்ம வீட்டு கரெக்டாக ஷூ வைக்கிறோம் இல்லைங்களா, ஷூ கீழே பாம்பு. விளக்கு வைக்கிற 6 மணிக்கு சரியா வடைக்கு அவசரமாக அரைச்சிட்டு 2 ஈடு எடுத்து வச்சுட்டு 2 பேட்ச் சுட்டு எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருந்தா அவங்க கரெக்டாக ஷார்ப்பாக 6 மணிக்கு வந்துட்டாங்க. மிச்சம் எல்லா வடை சுட்டு எடுத்துட்டாங்க. கரெக்டாக 6 மணிக்கு நான் விளக்கு வைக்கிறேன், வெளியில் ஊதுபத்தி வைக்க போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2-3 பேர் இருந்துட்டு மேடம் டோர் க்ளோஸ் பண்ணுங்கள், வெளியில் வராதிங்க, பாம்பு நாங்கள் வித்தின் 10 minutes பாம்பை பிடிச்சிட்டாங்க. ரொம்ப பெரிய ஆச்சரியம் அன்றைக்கி நடந்தது. பேபி அல்வா ஒரு டிவைன் டிவோஷனல் ஃப்ரைடே ஆடி வெள்ளிக்கிழமை ஈவினிங்கு. அடுத்த நாள் ஸ்கூல் இல்லைங்களா, ஸோ எல்லாம் சில் பண்ணி 10-10:30 மணி வரைக்கும் இருந்தோம். அடுத்த பாட்லக் வேறு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். பாட்லக் விலாக் வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி அடுத்த நாள் வந்து அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு செக்யூரிட்டிக்கு எல்லாருக்குமே பிரசாதம் கொடுத்தாச்சு பேக் பண்ணி. நெக்ஸ்ட் டே வந்து வடை மாவு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, ஃப்ரெஷ்ஷாக வடை போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் பேட்ச் வடை, அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ரைஸ் பண்ணி புளியோதரை எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கிற எல்லா முடிகிற அளவுக்கு எவ்வளோ முடிஞ்சிச்சோ அவ்வளோ வந்து எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. ஸோ 10, 20, 30 நம்பர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 50 பேருக்கு மேலேயே வந்து நாங்கள் பிரசாதம் சாப்பிட்டோம். ஹலோ, மறுபடியும் வெல்கம் பேக். சீக்கிரமாக பேசி முடிச்சு இந்த விலாகை முடிச்சிடணும். விலாக் முடிஞ்சிருச்சு. போன ஆடி வெள்ளிக்கிழமை விலாக், இன்றைக்கும் வெள்ளிக்கிழமை தான். ஏன் முடிக்கணும்னு சொல்கிறோன்னா சவுண்ட் எனி டைம் ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா பேசும்போது நிம்மதியாக பேச முடியறதில்ல, ஏதாவது ஒரு சவுண்டு வரும், இரிட்டேட்டிங்காக இருக்கும். இவ்வளோ டைம் பார்த்தீங்கன்னா டொக்குன்னு சவுண்டு வந்துட்டு இருந்துச்சு. அது கூட பரவாயில்ல, இந்த மெஷின் போடுறாங்கல்ல பொங்கின்னு, அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ பக்கத்து வீட்டில் வந்து வேலை போயிட்டுருக்கு, ஆள் ரெடி ஆகிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டு வீடு தான் வாடகைக்கு. ஸோ இந்த மாதம் போன மாதம் ஆடி மாதம் யாரும் ஷிஃப்ட் ஆக மாட்டாங்க இல்லைங்களா, இப்போ ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. இந்த 15th ஆகஸ்ட் போல் ஷிஃப்ட் ஆகிறாங்க போல் இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலி தான் வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாக வீடு ரெடி. அந்த வீடோட ஹோம் டூரும் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நாளைக்கு ஒரு விசேஷம் இருக்குது. என்னென்னா பாட்லக்கு, பெரிய பாட்லக். இது வந்து நம்ம இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு 3-4 பாட்லக் முடிச்சிட்டோம். இது வந்து எல்லாத்தோட பெரிய பாட்லக்காக இருக்கும். ஏன்னாக்கா நிறைய புது ஃபேமிலிஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. ஸோ நேரில் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் ஹாய் ஹலோ சொல்கிறோம், ஓகேவா, சொல்லியிருக்கோம். பட் நேரில் ஃபுல் ஃபேமிலியோட நேரில் சந்தித்து பழகி உட்காந்து ஒரு டின்னர் சாப்பிட போகிறோம். அதுதான் நாளையோட பிளானு. ஸோ ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். அந்த டென்ட்டு போடுறவங்க, கார்பெட்டு, டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அது ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கிறது தொட்டு நமக்கு வந்து அந்த இது இருக்காது, அதாவது கை மாற வேணான்னு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து, ஒருத்தர் வந்து இந்த கப் பிளேட்ஸ் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது, ஒருத்தர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெனு யார் என்னென்னு எடுத்துகிட்டு வரணும் அவங்க பார்த்துக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளாக பிரிச்சுட்டோம். ஸோ அது வந்து கை மாற வேணாம். நேற்று ஒரு மீட்டிங் போட்டு முடிச்சோம், எல்லாருமே ஃபைனலைஸ் ஆகி போச்சு டிஷ்ஷஸ். நான் வந்து நம்ம வீட்டில் இருந்து வெஜ் ஸ்டார்டர் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ செம்மையாக இருக்க போகுது நாளைக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு அமேசான் ஷாப்பிங் ஹால் முடிச்சிடலாம். முக்கியமாக அமேசானில் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் போயிட்டுருக்கு. 80% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. 50 to 80% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் குட்டி ப்ராடக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் என்னோடது. எனக்கு மிட் நைட் கோல் பென்சில். இது வந்து காஜல் பென்சில். இது வந்து நம்ம ஐப்ரோ பென்சிலாக கூட பண்ணிக்கலாம். அங்கே ஃபுல்லாக எண்ணெய் வச்சு விட்டுருக்கேன். ஸோ நாளைக்கு நல்லா ஷாம்பு பண்ணி ரெடி ஆயிடுவோம் பாட்லக்கு. முடிஞ்சால் நான் வந்து விலாக் எடுக்கிறேன், இல்லைனாக்கா கூட நான் வந்து கொஞ்சம் இது ஃபுட்டேஜ் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆகியிருக்க ரெனே பிராண்டு. ஒரு வாரமாக யூஸ் பண்ணியிருக்கேன், செம்மையாக இருக்குது. விதவிதமாக நான் வந்து நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிராண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். நல்ல அவுட்புட் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஸ்மட்ச் ப்ரூஃப். இது என்ரிச்ட் வித் விட்டமின் இ அண்ட் ஆலிவ் ஆயில். விட்டமின் இ, கேஸ்டர் அண்ட் ஆலிவ் ஆயில். ஸோ பாருங்கள், இப்படி தான் இருக்குது பென்சில், நல்லா சில்வர் கலரில். இது கூட வந்து ஒரு ஷார்ப்னரும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்ரீமியாக ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் அப்ளிகேஷனுக்கு.
ஸோ இது வந்து 1 stroke application, smudge proof, waterproof. ஸோ 24 hours வரைக்கும் லாஸ்ட் பண்ணோன்னு போட்டிருக்காங்க. நம்ம 24 ஹவர்ஸ்க்கு இங்கே நான் வந்து காலையில் ஒரு வாட்டி நைட்டுக்கு ஒரு வாட்டி போட்டோன்னு எனக்கு சரியாக இருக்கும். ஸோ பார்க்க போகிற எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிரும். சேல் பார்த்தீங்கன்னா 11th August வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. ரெனே மிட் நைட் கோல் பென்சிலோட விலை 378 rupees. இதுதான் என்னோட பார்ட்டி ட்ரெஸ். நாளைக்கு இதுதான் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பாட்லக்கு பீபா ஓடுது. இது வந்து கஃப்தான் மாதிரி இருக்குது, பட் கஃப்தான் கிடையாது. கஃப்தான் வந்து ஃபுல்லாக 2 பக்கம் ஓப்பன்னு இருக்கும்போது கை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் அப்படி. ஸோ இது வந்து ஃபுல்லாக கவர்டு, ஆனால் நல்லா ஜொலா கை. இது வந்து சீ த்ரூ தான். இதுக்குள்ளே ஸ்லிப்பும் கொடுத்துருக்காங்க, சேம் கலர். இது கூட வந்து பேண்ட்ஸும் இருக்குது, சேம் மெட்டீரியல் சேம் கலரில். பட் எனக்கு வந்து இது அப்படியே ஒரு கவுன் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா பாருங்கள் நல்லா லென்த் இருக்குது. ஸோ நல்லா கேஷுவல் இன்ஃபார்மல் கெட் டுகெதர்ஸ் பார்ட்டிஸ்க்கு நல்லாயிருக்கும். இதுதான் இதோட ஸ்லிப், இதுதான் இதோட பாட்டம். சேம் பிரிண்ட் ஆனால் வேறு மெட்டீரியல். இதே மெட்டீரியல் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இது வந்து பாருங்கள் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இது வந்து நல்லா திக்காக இருக்குது. ரேயான் மெட்டீரியலாக என்னன்னு தெரியல. நல்லா எலாஸ்டிக் வச்ச நல்லா ஆங்கிள் லென்த் பேண்ட்ஸ். The polyester printed suit set ஓட விலை 2799. அடுத்த 3 ப்ராடக்ட்ஸ் வந்து பிராஸ். இது 2 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 3மே வந்து ரிசா பிராண்ட் இது தான். இது 2 சேம் பேட்டர்ன் வேறு கலர்ஸில் வாங்கியிருக்கேன், டார்க் கலர்ஸ். பாருங்கள் இது வந்து மெரூன், இது வந்து நல்லா மெஜந்தாவில். ஸோ நல்லா காட்டன், ஸ்ட்ராப்ஸ் கூட நல்லா திக்காக இருக்குது. ஸோ மஷின் வாஷபிள். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் வேறு பேட்டர்ன். உங்கள் கரெக்டாக சவுண்டு பேசும்போது சவுண்டு இவ்வளோ நேரம் இல்லாமல் இருந்துச்சு. இது பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது, இன்னும் கூட திக் ஸ்ட்ராப்ஸாக இருக்குது. இது வந்து டெய்லி வேருக்கு நல்லா இருக்குது. இது நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிவிட்டு 2வது வாட்டி வாங்கியிருக்கேன். ட்ரைலோ கம்ஃபர்ட் ஃபிட் ப்ரா 326 rupees. இதில் நிறைய கலர்ஸ் கிடச்சிரும். பாருங்கள் திக்காக இருக்குது. டிஷர்ட்ஸ்க்கு பெஸ்ட்டு. ஃபுல் கவரேஜ், நல்லா ஹை நெக், உங்களுக்கு ஸ்பில் ப்ரூஃப். அதே மாதிரி ஸ்ட்ராப் பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு இவ்வளோ பக்கிள்ஸ் கொடுத்துருக்கு. சாஃப்ட் ப்ரீதபிள் காட்டன். Trilo Riza non-padded cotton bra 329 rupees. Another short and simple shopping haul done. Product links உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிரும். அடுத்த vlogல சந்திப்போம். Thank you for watching. Bye bye.